ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லியும் பீன்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீன்ஸ் சிறுநீரக கல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த நோயால் அதிக மக்கள் அவதியுறதுனால இதற்கு சில சிகிச்சைகள் முன்வைக்கப்பட்டாலும் பிரச்சனை என்னவோ அப்படியே தான் இருக்குது. பீன்ஸ் புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மை கொண்டது. பீன்ஸ் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை ரொம்பவும் தடுக்குது. இரத்தம் உறையாமல் பாதுகாக்குது. நீரிழிவு நோயாளிகள் பீன்ஸ் அடிக்கடி உணவில் சேர்த்து வரதுனால நோயினால் உண்டாக்கும் தாக்கம் ரொம்பவும் குறைவாக இருக்குது. பீன்ஸில் நார்ச்சத்து, விட்டமின் ஏ, சி, கே, ஃபோலேட் மற்றும் மாங்கனீஸ் இருக்கிறதுனால இந்த நார்ச்சத்தானது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைச்சி அதை சத்தாக மாற்றுது. இதில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கிறதுனால கண் பார்வை தெளிவாக தெரிய உதவுது. லூட்டின், சியாசாந்தின், கரோட்டின் இருப்பதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. எலும்பு அடர்த்தியை அதிகப்படுத்தும். பீன்ஸில் விட்டமின் B6, தையமின், விட்டமின் சி இருப்பதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இரும்பு சத்து தன்மை நிறையவே கிடைக்குது. வாயு தொல்லையை நீக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்குது. இரப்பை பிரச்சனைகளை சரி செய்யும். வேக வைத்த காய்களை தான் மனித குடலானது எளிதில் ஜீரணிக்க செய்யும் மற்றும் அதன் சத்துக்களை தான் எளிதில் உடம்பை எடுத்துக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் ஏற்றதாக இருக்குது இந்த பீன்ஸ். ஒரு நாளைக்கு தேவையான ஃபோலவேட் சத்துக்களை தரும். வயிறு தொடர்பான புற்றுநோய் செல்கள் வராமல் ரொம்பவும் தடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.